தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிட்டு பிரச்சனையை முடிக்கிற வழி பாருங்க. என் முடிவை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அக்கா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத. இப்ப இருக்கிற நிலைமையில வந்திருக்கிற பணத்தை நம்ம வேண்டான்னு சொல்லணுமா? வாங்கி பிரச்சனை தீர்த்தலாமேக்கா. நம்பிக்கை இழக்காத ரேவதி. சுந்தர் மாமாவும் மகேஷும் எப்படியும் பணத்தோட வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அவங்க பணத்தோட வரலனா என் உயிரை பணைய வச்சாவது அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? பணத்தை வச்சு உங்க தப்ப மூடி மறைச்சலாங்கிற நினைப்புல இருக்கீங்களா? லைஃப்ங்கிறது வியாபாரம் இல்ல. பணத்தை வச்சு யார் மனசையும் வாங்க முடியாது. இப்போ நாங்க இருக்கிற சூழ்நிலையில ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து என் மனசை இழக வைக்கணுங்கிற முடிவை அழிச்சிட்டு முதல்ல இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. நந்தினி, உன் பிடிவாதத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். மாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க யார் முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முடிவெடுக்கிறது நீங்களா இருந்தா உங்களை கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், இந்த பணத்தை வாங்கிக்க முடியுமா? உங்க நிலைமை எனக்கு புரியுது, நோ ப்ராப்ளம். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த பணம் என்கிட்ட தான் இருக்கும். ஒருவேளை சுந்தராலியோ மகேஷாலியோ இல்லை வேற யாராலையும் இந்த பணத்தை புரட்ட முடியலன்னா நீங்க எப்போ வேணா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பணத்தை கொண்டு வரேன். மாப்ள வரேன். வாப்பா சுந்தர். வணக்கம் சார். ஆட்டோலாம் நல்லா ஓடுதா? ஓடிட்டு இருக்கு சார். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் சார் வந்தேன். என்ன பிரச்சனைப்பா? கொஞ்சம் பணம் கடனா வேணும், அதுவும் சாயந்தரத்துக்குள்ள வேணும். அதான் உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எவ்வளோப்பா வேணும்? 10 லட்சம் முதலாளி. என் சகல சீட்டு கம்பெனி நடத்தினதுல கடன் ஆயிடுச்சு, அதை அடைக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். என்னப்பா நீ ஒரு 1000-2000னா பரவாயில்ல, முழுசா 10 லட்சம்ல கேக்குற? அதுவும் ஈவினிங்குள்ள வேணும்னு கேக்குற? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? அப்படிலாம் சொல்லாதீங்க. பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துரும். அதுக்கு நான் என்னப்பா பண்றது? நானே 2-3 ஆட்டோ விட்டு சம்பாதிக்கிறேன். அதுல இவ்வளவு ரூபா என்கிட்ட எப்படி இருக்கும்? அது இருந்தா நான் 10-15 ஆட்டோவே வாங்கி விட்டுருப்பேனே. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்க முதலாளி. கேட்கலாம், ஆனா ஷூரிட்டி கேட்பானே. நீ என்ன வச்சிருக்க? உன்கிட்ட பத்திரம் இருக்கா? சிட்டிக்கு அவுட்டர்ல எங்கேயாவது லேண்ட் வாங்கி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்கலாம். உன்கிட்ட இருக்கா? என்னப்பா முழிக்கிற? என்ன ஷூரிட்டி வச்சிருக்க 10 லட்சத்துக்கு? எதுவும் இல்ல முதலாளி. என்ன நம்பிதான் முதலாளி கடன் வாங்கணும். என்ன ஆள்பா நீ? உன்னை நம்பி கடன் வாங்குறதுக்கு இட்லியா தோசையா? பணம்பா. கடன் வாங்கணும்னா செக்யூரிட்டி வேணும். ஆளுங்களை நம்பியோ வாய் வார்த்தையை நம்பியோ யாரும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. 10 லட்ச ரூபா வேணுங்கிற, அதுவும் உடனே வேணுங்கிற. இது ஒண்ணும் வெறுங்கையில முளம் போடுற விஷயம் இல்லப்பா. பேசாம ஒட்டுமொத்த குடும்பமும் கடங்காரங்கால விழுந்துருங்க, அப்பதான் பிரச்சனையே தீரும். புரியுதா? ஏன்பா நிக்கிற? கிளம்பு கிளம்பு.
இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாயந்தரம் அவங்க பணம் கேட்டு வந்துருவாங்களே. கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும்பா. ஆட்டோ ஆட்டோ தம்பி, ஆழ்வார் தினகர் வருமா? வாங்க உட்காருங்க. ஆட்டோவில் ஏறிக்கிட்டு இருக்கேன். வந்துடுறேன். ஹலோ. ஆமாம் ஆமாம், பத்திரிக்கை வைக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஆரம்பித்தேன். உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? இன்றைக்கி பூரா வடபழனி, விருகம்பாக்கம், ஆழ்வார் தினகர், அப்படியே போரூர் வரைக்கும் போகிறேன். தம்பி இருப்பா, ஒரு நிமிஷம் நிறுத்து. ஏம்பா, ஆழ்வார் திருநகர் போகணும்னு சொன்னேன், வடசரவாக்கத்துக்கு கொண்டாந்து நிறுத்திட்டியாப்பா. என்ன நினப்பில் தம்பி ஆட்டோ ஓட்டுற? சார், ஏதோ ஞாபகம் மருதியே நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சார். நீங்க உட்காருங்க சார், நான் திருப்பி கொண்டு போய் அங்கே விட்டுறேன். அதெல்லாம் வேணாமா, இந்த வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். 100 ரூபா வச்சுக்கோ, புறப்படு. சரி, நான் சார் நாளைக்கு அங்கே வாங்க சார், உங்களை கொண்டு போய் நாங்கள் விட்டுறேன். வேண்டாம்பா, நான் வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். நீ போ. ஆமாம் சார், நாளைக்கு கட்டாயம் வந்துடுவேன். எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் நான் இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு வந்து சேர்றேன். என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலசரவாக்கத்தில் இறங்கினவரு பெட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னது லாக் கூட பண்ணாம வச்சிருக்காரு. என்னது, லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் போல இருக்கு. அவர் பாட்டுக்கு பணத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஒருவேளை மறந்துட்டு விட்டுட்டு போயிருப்பாரா? இப்ப என்ன பண்ணுவோம்? பாவம், பணத்தை மிஸ் பண்ணிட்டு அவரு துடிச்சு போயிருப்பாரு. இந்நேரம் முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விவரத்தை சொல்லி பணத்தை ஒப்படைச்சிருவோம். யாருமா, என்னம்மா இது? சார் சார் கொஞ்சம் இருங்க சார். சின்னமா அப்படியே சரிங்க, அப்படியே போயிருக்காங்க சார். எப்படி அவங்க பணத்தோட சினிமா சார்? சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுத்தோமா? எங்க கைக்கு இது வரைக்கும் பணம் வரல. அதனால நாங்க பொருளை தூக்குறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, மாமா போயிருக்காரு. பொருள் எடுத்தாதாமா உங்களுக்கு அறிவு வரும். அப்பதாமா எங்க பணம் கைக்கு வரும். இல்லங்க, தயவு செஞ்சு இருங்க சார், இல்லங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ, சொல்லு மாலதி. எனக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களாங்க? பணம் இன்னும் கிடைக்கல மாலதி. ஐயோ, என்னது சொல்றீங்க? கிடைக்கலையா? இங்க ஒரே கலாட்டாவா இருக்குங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போந்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. மாலதி, ஐயோ, நீங்க சீக்கிரம் வாங்க. எங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்து இவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துங்க.
சரி நான் வரேன், நீ போனை வை. சரி. அம்மா கொஞ்சம் அமைதியா இரு. நான் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணிடுவாரு. இப்ப வந்துருவாருங்க. அதெல்லாம் முடியாதுமா, எங்களுக்கு பணம் வேணுமா இப்போ? இல்லங்க, இப்ப அவர் வந்துருவாரு. வந்தோடனே பேசிக்கலாங்க. இங்க பாருமா, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் இல்லம்மா. காலையில என்ன சொல்லிட்டு போனோம், சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பணம் இல்லைனாக்கா நாங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டோம். அப்படி பாருங்க, அவர் வந்து பேசட்டும், இல்லன்னா அவர் வர வரைக்கும் நாங்க இங்கே இருப்போம். உட்காருங்க சார். வாங்கம்மா உட்காருங்கம்மா. உட்காரு. பணம் இல்லாம ஏமாத்திட்டே இருக்காங்க, நாமளும் கேட்டுட்டே இருக்கணுமா? மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பணம் கொடுக்கலங்கிறதுக்காக வீட்டுல உள்ள பொருள்லாம் எடுக்கிறேங்கிறாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அடமா எடுத்தே தெரிவேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க, இங்க இருக்கிற யாருமே எந்த பொருளையுமே தொடக்கூடாது. என்ன யோ, என்னையா அதிகாரமா பேசுற? இதெல்லாம் எங்கள்கிட்ட செல்லாது. பணம் இருந்தா மட்டும் பேசு, புரியுதா? பணம் கொண்டுட்டு வந்திருக்கேன். இத பாருங்க, உங்க பணத்தை நான் கொடுக்குறேன். யாருக்கு எவ்வளவு வரணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பணம் எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்க ஏன் இருக்க போறோம்? மாமா இந்தாங்க, இதுல பணம் இருக்கு. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ முதல்ல செட்டில் பண்ணி இவங்களை அனுப்புங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு ஏது மாப்பிள்ள இவ்வளவு பணம்? சொல்லுங்க மாப்பிள்ள, 10 லட்சம் ரூபாய் எப்படி கிடைச்சது? யார்கிட்ட வாங்கினீங்க? யார் கொடுத்தாங்க? யார்கிட்ட வாங்கினீங்க? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கின மாமா. நான் உங்களுக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். முதல்ல இவங்க பணத்தெல்லாம் கொடுத்து கணக்கு தீர்த்து அனுப்புங்க. சரி மாப்பிள்ள. வாங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு எவ்வளவு? 2 லட்சம் ரூபா. உங்களுக்கு 3 லட்சம். ரொம்ப நன்றி சார். உங்களுக்குமா? 2 லட்சம். ஆ, 2 லட்சம். மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கடைசி வரைக்கும் பணம் புரட்ட முடியலன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். நல்ல வேளை பணத்தோட வந்துட்டீங்க. இல்லனா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மாமா. விஸ்வா பணம் கொடுக்கும் போது ரொம்ப நம்பிக்கையா நீங்களோ இல்ல மகேஷோ பணத்தை கொண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டேன். ஆனா அது தப்புன்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்க பணத்தோட வந்து என் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க மாமா. ஏய், என்ன ஏன் அழற? பணத்தை கொடுத்தாச்சு, கடனை தீத்தாச்சு. நீ அழாம நிம்மதியா இரு. அப்பா, மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கப்பா. சொல்றேம்மா.
ஏய் என்னடி நீ சொல்ல சொல்ல கேட்காம அழுதுகிட்டே இருக்க? வயித்து புள்ளக்காரி இப்படி அழுதுகிட்டே இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீ முதல்ல உள்ள வா. வா வா வா. முத்துமாரி, ஏம்மா இப்படி பண்ண? என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை இப்படி அநியாயமா பறிச்சுட்டியே, இது நியாயமா? என் ரிட்டையர்மெண்ட்ல வந்த பணம் 10 லட்சம், 10 லட்சம் மொத்தமா வாரிட்டியேம்மா. ஏம்மா பதில் சொல்லு. என் பொண்ணு முகத்துல எப்படி முழிப்ப? அவ கல்யாணத்தை எப்படிமா நடத்துவேன்? சொல்லு தாயே, சொல்லு. என் பொண்ணுங்க 2 பேரையும் தாயில்லாத குறையே தெரியாம வளர்த்து மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் பேசி ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கிற இந்த நேரத்துல இப்படி அநியாயமா பணத்தை பறி கொடுக்க வச்சுட்டியப்பா. நீ எல்லாம் தெய்வமா? நீ எல்லாம் தெய்வமா? வழங்க மாட்டான். என் பணத்தை எடுத்தவன் சத்தியமா வழங்க மாட்டான். அந்த ஆட்டோக்காரன் எடுத்தானோ, வேற எவன் எடுத்தானோ, எவன் எடுத்திருந்தாலும் என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடாது. அவன் குடும்பம், அவன் பிள்ளை குட்டி எல்லாரும் நாசமா போயிடுவாங்க. நாசமா போயிடுவாங்க. மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடாதுமா. சும்மா விடாது, சும்மா விடாது. நாசமா மண்ணோட மண்ணா போகும். பணம் போச்சே, பணம் போச்சே, பணம் போச்சே. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கின மாமா. நான் உங்களுக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். முதல்ல இவங்க பணத்தெல்லாம் கொடுத்து கணக்கு தீர்த்து அனுப்புங்க. தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பணத்தை நான் இங்க கொண்டுட்டு வந்திருக்க கூடாது. போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அப்படி செய்யாம இங்க கொண்டாந்து மகேஷ் பிரச்சனையை தீர்த்துட்டேன். அந்த பணத்தை மிஸ் பண்ணவரு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அவர் வயிற்றுச்சல் என்ன சும்மா விடுமா? கடவுளே, ஏன் என் புத்தி இப்படி தடுமாற வச்ச? என்னங்க? இந்தாங்க, இந்தாங்க பால் குடிங்க. அப்படி வை. என்னாச்சுங்க? சாப்பிட முடியல, வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்க. சரி பாலாவது குடிக்கட்டும்னு எடுத்துட்டு வந்தா அப்படி வெயின்றீங்க. ஏதாவது பிரச்சனையாங்க? இப்பதான் மகேஷோட பிரச்சனை தீர்ந்து எல்லாரும் நந்தினியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏங்க, நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அது 10 லட்சம் ரூபாய் யார்கிட்ட கடன் வாங்குனீங்க? என்ன சொல்லி கடன் வாங்குனீங்க? எத்தனை மாசத்துல திருப்பி கட்டணும்? அந்த பணத்தை கடனா வாங்கல மாலதி. ஆட்டோல ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு போன பணம். பார்க்கறதுக்கு நல்ல மனுஷனா இருந்தாரு. எந்த காரணத்துக்காக அவளை பணத்தை வச்சிருந்தாருன்னு தெரியல. பணத்தெல்லாம் ஆட்டோல விட்டுட்டு போயிட்டாரு. அதை தான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? கவனக்குறைவா விட்டுட்டு போன பணத்தை கொண்டு வந்து மகேஷோட பிரச்சனை நீங்க தீத்தீங்களா? தப்பு பண்ணிட்டீங்க.
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த பணத்தை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஒப்படைச்சிருக்கணும். அப்படி செய்யாம இங்க கொண்டு வந்தது பெரிய தப்புங்க. நானும் அதை நினைச்சுதான் மாலதி குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட முடியல, தூங்க முடியல, பேச பிடிக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த ஆளுக்கு சொந்தமான பணத்தை நம்ம பிரச்சனைக்கு பயன்படுத்திட்டேன்னு என் மனசாட்சி என்ன கொல்லாம கொல்லுது மாலதி.